அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றி ஜீவிப்பதற்கு பலத்தை தாரோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் சங்கீதக்காரர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். நாம் அநேகர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறோம் என்பதை நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆனால் அவர் மிகவும் கிருபை பெருத்தவர் என்பதை இந்த நாளிலே எப்படி நாம் தியானிக்கப் போகிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் எப்பொழுதுமே கிருபை உள்ளவர். அவருடைய மகத்துவம், அவருடைய இரக்க குணம் எல்லாமே சொல்லி முடியாத ஒன்று. அவரை போல் இந்த லோகத்தில் யாரும் இருக்க முடியாது. அவர் மனுஷியகராக வாழ்ந்த அந்த காலங்கள் சிறு பிராயத்திலிருந்தே அநேகருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல குணங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தேவனாகத்தான் இருந்தார். மனுஷனாக தேவத்துவத்தில் இருந்தார். இன்றைக்கு அவருடைய ஒவ்வொரு கிருபைக்கும் நாம் எவ்வளவு பங்கை பெற்றிருக்கிறோம் என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று. இன்றைக்கு அவருடைய கிருபை எவ்வளவு பெரிது என்பதை நாம் ஒரு புஸ்தகத்தில் இருந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனது உருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு இறங்கும்படி காத்திருப்பார். இந்த காலை பொழுதில் எவ்வளவு மகத்துவமான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேடும்போது அவர் நமக்கு இறங்குவதற்கு, நம் மீது இரக்கம் காண்பிப்பதற்கு, நமக்கு கிருபை செய்வதற்கு அவர் காத்திருப்பார். என் ஜனங்கள், என் பிள்ளைகள் எப்பொழுது விழித்து என் பாதத்தில் வருவார்கள், அவர்களுக்காக நான் செய்யக்கூடிய கிருபைகளை நான் அவர்களுக்கு செய்வேன் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாய் இரும் என்று சொல்லுகிறார். அங்கு காத்திருக்கிற தேவன் நமக்காக காத்திருக்கிறார். நாம் அதிகாலையில் எழுந்திருக்கும்போது நமக்கு வரக்கூடிய எல்லா நிலைகளிலும் அவர் நமக்கு இறங்கி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் காலையிலே அவர்களுக்கு இரக்க பயமாயும் இக்கட்டு காலத்தில் அந்த பிள்ளைகளை ரட்சிக்கும் தேவனாயும் இருக்கிறார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. 2வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், 2வது சங்கீதம் 12வது வசனம் ஆண்டவருடைய பலத்தை குறித்து சொல்லுவதை நாம் வாசிக்க முடியும். 2வது சங்கீதம் அங்கே வேதம் சொல்லுகிற
வார்த்தை என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பு பிள்ளைகளே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கென்று நம்ம எப்போ கொடுக்கின்ற ஒரு குணத்தை பெற்றிருக்கும்போது அவர் தம்மை அண்டிக் கொள்ளுகிற அனுபவத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை பொழுதில் வேதம் சொல்லுகிற வார்த்தை, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் காலையில் எழும்பி அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற நமக்கு அவர் தம்முடைய கிருபையை கொடுக்க காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 34வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நம்பிக்கையிலே நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை அவருக்கு பிரியமாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படியெல்லாம் பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று யோசிப்போம். இந்த வார்த்தைகளை அன்பு பிள்ளைகளே நமக்கு கொடுக்கிற தேவன் எவ்வளவு உற்சாகத்தோடு நம் பக்கத்தில் வர விரும்புகிறார் என்பதை நாம் யோசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விவேகத்துடனே காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அங்கு அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொன்னார்கள். அங்கு நாம் வாசித்தோம் 34வது சங்கீதம் 8வது வசனத்திலே. இங்கு வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரை அண்டிக் கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்லுவதை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னாரே, அதை போல தீங்கு நாளில் தேவன் உன்னை விடுவிப்பதற்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஆபத்து எப்பொழுதெல்லாம் வருகிறது என்று நீ எண்ணுகிறாயோ, அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பதற்கு நம் தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அன்பு பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்திய வாக்குகள் என்ன என்பதை சற்று யோசித்து பார்த்தால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 26வது அதிகாரம் 8வது வாக்கியத்திலே ஆண்டவர் சொல்லுகிற சத்தியத்தை நாம் வாசிக்க முடியும். அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு சாட்சியாக ஆண்டவர் சொல்லுகிறார், உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே நாங்கள் காத்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாள் இந்த லோகத்தை நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பது நாம் எல்லோரும் அறியக்கூடிய ஒன்று. ஆனால் அவர் நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிற நாம் எப்படிப்பட்ட ஆறுதலை பெறப்போகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அவருடைய நாமமும் நாம் அவரை நினைக்கும் நினைவுகளும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு வாஞ்சையை கொடுக்கும் என்று இங்கு ஏசாயா பக்தன் சொல்லுகிறார்.
எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 30:19 சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். நீ இனி அழுது கொண்டு இராய். என் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே எனக்கு மறு உத்தரவு அருளுவார். அன்பு பிள்ளைகளே, என்ன ஆறுதலான இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி அவர்கள் அழுது கொண்டு இருக்க மாட்டார்கள். உன் கூப்பிடுதலில் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே அதை உனக்கு மறு உத்தரவு மூலம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏசாயாவின் புஸ்தகத்திலே நமக்கு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயா 65:9 சொல்லுகிறது, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையுமாயும் இருக்கும். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு, அன்பு பிள்ளைகளே, சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். இன்றைக்கு யோசித்து பார்ப்போம். நாம் அவரை தேடுகிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் என்று யோசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 37வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 25, 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் என் தாசனாக யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்களில் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் இதில் என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கவும், நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். அவரை அண்டு ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட பலத்த கிருபையை அவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரோ இதை சொன்னார். கர்த்தர் தம்மை அண்டு கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு செய்கிற உபகாரங்கள் கிருபை என்னவென்றால், எல்லா ஜனங்களுடைய கண்ணீரையும் அவர் துடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் அந்த பிள்ளைகளுடைய நிந்தைகளை பூமியில் இராதபடி எடுத்து போடுவார். அவைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து முற்றிலும் நீக்கி போடுவார். நிந்தை என்கின்ற ஒரு சொல்லுக்கு அந்த பிள்ளைகள் எந்த நிலையிலும் தங்களை சந்திக்காதபடி ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே நமக்கு கொடுக்கிற தேவனுடைய குணங்கள் என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். 50வது சங்கீதம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ வசனத்திலே தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், அவர் சொல்லுகிறார், ஆபத்தின் காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உனக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து தோன்றுகிறதோ அந்த ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு மகிமைக்குள்ளாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அடுத்து அவர் சொல்லப்போகிறார் ஏசாயா 65:24, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்களை பேசும்போது
நான் கேட்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள், அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், அவர் நல்லவர் என்பதை ருசிபார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்ன? அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். யார் பேசிக்கொண்டிருக்கிறது? என்னுடைய பிள்ளைகள் அல்லவா என்று நம் பக்கத்தில் விரும்பி கேட்பேன் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவ கிருபையை நாம் பெற்று அவருக்காக காத்திருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை நம்புகிற ஒரு ஜீவிதத்திலே அவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையை இன்று நாம் செலவழிப்போமா? வாருங்கள், அதற்காக வேண்டுதல் செய்வோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 30வது அதிகாரம் 18, 19 வசனங்களை நாங்கள் வாசித்த போது எங்கள் இருதயத்திற்கு எவ்வளவு கிருபையை கொடுத்தீர், சமாதானத்தை கொடுத்தீர், சந்தோஷத்தை கொடுத்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் துப்புரவுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு இந்த சத்தியத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலத்தை தந்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கேட்ட வாக்கின்படி எங்களை நடத்தி கொடுக்க நீர் எங்கள் மீது உம்முடைய கிருபையை எழுப்பும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த தேவ சத்தியங்கள் நாம் அவருடைய ராஜ்யத்தின் வருகை மட்டும் அவருக்காக காத்திருந்து அவர் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெறுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். மீண்டும் நாளை சந்திப்போம். ஆமென்.